கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 34 2வது பகுதி. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிற கடவுள். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரிடத்தில் வேற்றுமை இல்லை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், சிவப்பானவர்கள், கருப்பானவர்கள், எந்த பாகுபாடும் இல்லவே இல்லை. பரிசுத்தமானவர்கள், பாவியானவர்கள், ஒரு பாகுபாடும் இல்லை. அனைவரையும் கடவுள் சமமாக நேசிக்கிறார். அதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய அன்பு களங்கம் இல்லாதது, அது சுயநலமற்றது, எதிர்பார்ப்பு இல்லாதது. யாவருக்குமாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர்களுக்காக இன்னுயிரை கொடுக்க வைத்து இந்த சிலுவையின் மரணத்தின் வாயிலாக நம்மை மீட்டெடுத்ததான அற்புதமான அன்பு நம்முடைய கடவுளுடைய அன்பு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில மனிதர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கும் என்றால், மேட்டிமையான சிந்தை இருக்கும். என்ன மேட்டிமையான சிந்தை? என்னை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்பதை காட்டிலும், பிறரை காட்டிலும் நான் உயர்ந்தவன், என்னை விட மற்றவர்கள் அற்பமானவர்கள், தாழ்மையானவர்கள், இல்லாதவர்கள் என்று சொல்லி மற்றவருடைய குறைவுகளை, ஒருவேளை நான் வசதி படைத்தவன், பணக்காரன், படித்தவன் என்று நினைப்பது கூட அங்கே பெருமையாகவோ பாவமாகவோ இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுடைய குறைவுகளை, மற்றவர்களுடைய இயலாமையை, மற்றவருடைய இல்லாமையை, அவனுக்கு இருக்கிறதான ஒருவேளை பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதன் வாயிலாய் அவனை குற்றப்படுத்துவதும் அவமதிப்பதும், அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவனை மலிவாக நடத்துவதும், அவனை கீழ்த்தரமாக பார்ப்பதும் இருக்கிறதே, அதுதான் கடவுளுடைய பார்வையில் மிகுந்த பாவமாக இருக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தேவாலயத்தில் சென்று நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்ற ஒரு மனிதன் தான் என்னவெல்லாம் கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிற வரையிலும் அது பிரச்சனை கூட அல்ல. ஆனால் அங்கே வெளியே ஒரு மனிதன் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகிறானே, அந்த மனிதனை இவர் பார்த்து சொல்லுகிறார், அவனை போல் அல்லாததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுதான் கடவுளுடைய பார்வையில் மிகுந்த பாவமாய் தெரிகிறது. அந்த ஒரு எண்ணம், இவனுடைய உபவாசம், இவனுடைய தசமபாகம், இவனுடைய காணிக்கை, இவனுடைய பக்தி வைராக்கியம் எல்லாம் அதில் அடிபட்டு போய்விடுகிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு சென்றான் என்று சொல்லி அங்கே வெளியே நின்று கொண்டிருந்த அந்த பாவியான மனிதனை கடவுள் அங்கீகரிக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே பெருமை என்பது என்ன? எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவற்றை குறித்ததான மேன்மை பாராட்டுதலை கூட கர்த்தர் மன்னித்து விடுவார். ஆனால் அதே நேரத்தில் இல்லாத ஒருவனை நீங்கள் இகழ்வாக நினைக்கும் பொழுது அதுதான் கடவுளுடைய பார்வையில் மிகுந்த பாவமாயிருக்கும், இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்படி தாழ்மையாக இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாத ஒரு மனிதர்கள், எந்த விதமான நன்மைகள் வருவதற்கான வழிகள் இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் கிருபையை கொடுக்கின்றார். என்னிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினாலே இல்லாத ஒருவனை அற்பமாக எண்ணும் பொழுது கடவுள் அந்த மனிதனுக்கு கிருபையை கொடுத்து அந்த இருக்கிற மனிதனுக்கு முன்பாக அவனை உயர்த்தி வைக்கிறார். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மை என்றால் அப்படியே கூனி குறுகி குனிந்து தோத்திரம் சொல்லுவது, கும்பிடுவது அல்லவே அல்ல. இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் இருப்பார்களே,
அவர்களுக்கு கடவுள் கிருபையை கொடுக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாகிலும் இருக்குமானால் அது கர்த்தர் கொடுத்தது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லாத ஒரு மனிதனுக்கு கடவுள்தான் சொந்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நிலையிலும் பிறரை நாங்கள் அற்பமாய், அவமானமாய், அவமதிப்பாய் நாங்கள் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர். எங்கள் மேல் கிருபையாயிரும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.